got to get the proper license from the competent authority, that is state license authority should give the license. அது மாதிரி இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஃபேமிலி எதை செய்யறாங்க, ஒரு ஃபேமிலி ஏர் சீரம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர் சீரம் பண்ணி காலையில செய்வாங்க, இரவுக்குள்ள கொண்டு எல்லாம் வச்சுக்குவாங்க, சொல்லிட்டு வந்துருவாங்க, நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க 3 நாள்லாம் 5 நாள் வச்சுக்குவாங்க, அதனால நாளைக்கு மட்டும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அளவா வந்து சின்னதா 30 ml பாட்டில் போட்டு வந்துருவாங்க. இது மாதிரி நிறைய என்டர்பிரைஸ்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு தம்பி அழகா பண்றாரு பொள்ளாச்சியில, இந்த ஃபில்லர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் காலையில வெட்டி பாண்டிச்சேரி நல்ல ஸ்கோப், நிறைய வாக்கிங் போறாங்க இல்லையா, இது மாதிரி ஒரு 50 கிராம் ஒரு பாக்கெட்ல போட்டுட்டு அப்பவே எடுத்து கொடுக்குறாரு, அப்பவே கழுவி கட் பண்ணி அவங்க முன்னாடி கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு வந்து 200 பாக்கெட் இப்போதைக்கு போகுது பொள்ளாச்சி 20 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, 50 கிராம் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அதை வந்து அழகா வந்து வாங்கி சாப்பிட்டு போறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கேள்வினா சார் என்னன்னா, இதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரிலவெண்டா இருக்கிறது மட்டும் இல்லை, அனுகுராவில் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் எதிர்பார்க்குறீங்க, அதை என்ன தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலவெண்ட் கொஸ்டின் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுட்டு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறோம். டெமோலாம் முடிஞ்சது, நிறைய டெமோ இருக்கு. இப்போதைக்கு லிமிட்டடாக இந்த இடத்துல என்ன செய்ய முடியுமோ அது மாதிரி பண்ணிட்டு ஓகேங்களா. சரி, யார் எந்த சைடில் இருந்து கேள்வி வரும்? சாரே மாதிரி வந்துட்டார். ஓகே, சரிங்க. இன்னொரு மைக் இருக்கா? ஐயா வணக்கம். ரொம்ப அருமையா வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே வந்து இதை நாங்க வந்து நீண்ட நாளைக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம், ரொம்ப தாமதமா ஏற்பாடு பண்ணிட்டோம். ஒரு சந்தேகத்தை வந்து உங்கள்கிட்ட தீர்த்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நிறைய அலோவேரா வந்து பயன்படுத்துறாங்க. அது எல்லாருமே வந்து நீங்க சொன்னதுலயும் தெரிஞ்சிச்சு. இதுல ஏற்கனவே சந்தேகம் பண்ணி எங்களுக்கு கேளுங்க, அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். அதுல குறிப்பா வந்து இந்த சோப் மேக்கிங்ல வந்து அலோவேரா ஆட் பண்ணும்போது அதுலயே அந்த ஹீட் வந்து அதிகமா அவங்க யூஸ் பண்றதுனால அது டீநேச்சர் ஆயிடும், அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. சோப் மேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்ல வந்து மெல்ட் அண்ட் போர் மெத்தட்ல வந்து இருக்குது, கோல்டு ப்ராசஸ்டு சோப்பும் இருக்கு. அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு ப்ராசஸ்டு சோப்லயும் மெல்ட் அண்ட் போர் மெத்தட்லயும் பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து அலோவேரா ஆட் பண்ண பிறகு அதை ஹீட் பண்றது கிடையாது. அப்போ அதுல வந்து டீநேச்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? சொல்லுங்க. இப்போ நீங்க பேஸ் பண்றீங்க, பேஸ் பண்ணி மெல்ட் அண்ட் போர் பண்ணுவாங்க. இந்த பேஸ் பண்ணிட்டு என்னன்னா 60 டேஸோ 45 டேஸோ வச்சேன்னா உங்களுக்கு சப்பானிஃபிகேஷன் ஆகுதுன்னு சொல்லி வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் அந்த இது இருந்தால் தான் இந்த சப்பானிஃபிகேஷன் மெல்ல நடந்து ஒரு ஸ்டேஜில் ரெசோடல் இல்லாமல் இல்லை, அந்த கண்டிஷனோட ரெசோடல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப வேகமாக ஷார்ட் டைமில் யூஸ் பண்ணால் அதனுடைய ஹார்ஸாக இருக்கும். இது லாங் டைம் வச்சுட்டு பண்ண நாங்கள்லாம் 1 வருஷம் பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். மெல்ட் அண்ட் போர் சோப்பில் 1 வருஷம் சோப்பு, அதான் அலோவேரா போட்டதில்ல. என்ன நடக்குன்னு சொன்னாக்க ஒரு 20% அலோவேராவில் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுது. இப்போ நான் வந்து நிறைய இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த இடத்துல ஒரு இது பண்ண வேண்டியது, அலோவேரா சோப்பில் எந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்மேட் செய்யுங்க, எப்படி செஞ்சாலும் சரி, அதில் அலோவேரா இருக்குதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ண தரேன். நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். வேற இதில் வந்து சோப் தயாரிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்னா அதை அடக்கி வாசிக்கிறேன். ஆனால் இருந்தாலும் மாணவர்களுக்கு வந்து இது உள்வாங்கிட்டா தான் அதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக எடுத்தோம்னா அலோவேரா சோப்பில் அலோவேரா இருக்குன்னு யார் வந்து ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது, மினிமம் ஒரு 5% அது இருந்தால் கூட பரவாயில்ல, பாராட்டலாம். ஏன்னு சொன்னாக்க அலோவேருடைய நேச்சரும் இந்த கெமிக்கலுடைய நேச்சரும் ரெண்டு சேர்ந்த பின்னாடி சார் சொன்ன மாதிரி அலோவேரா வார்த்தை பண்ணாரு டி நேச்சர், இயற்கைத்தன்மை இருக்காது, இயல்புத்தன்மை இருக்காது. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் அலோவேரா சோப் போடுறேன் நல்லா அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால இது வந்து சோப் மேக்கிங்ல இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி பின்னாடி இருக்கிற பெரிய விஷயம். நம்ம அதையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே வீட்டில் பெண்கள் எல்லாமே அவங்க வீட்டில் யூடியூப் பார்த்துட்டு எல்லா வீட்லையும் அவங்க சோப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் எந்த அலோவேரா போடுறாங்க பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்றாங்கன்னா துக்குட்டேண்டு சும்மா நாற்று இருக்கு அதில் போய் எடுத்து வந்து எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 24 மாதம் நிறைவடைந்த முதிர்ந்த இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வந்து எல்லாமே ஆன்லைன்ல தான் கெமிக்கல்ஸ் வாங்குவாங்க. நிறைய இன்னைக்கு அமேசான் வந்த பின்னாடி இன்னைக்கு என்ன வேணாலும் அப்பா அம்மா தவிர எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், அப்படி இருக்கு அமேசான், எல்லாமே இருக்கு. அப்போ இதை வாங்கி என்னன்னா வீட்டுல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க, வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்து எதாவது பண்றாங்க, பண்ணி எல்லாம் செய்வாங்க. பெங்களூர் வீடு தவறாம சோப் மேக்கர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணாலும் நாம சொல்றது என்னன்னா நமக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, அதை தாண்டி போக முடியாது.
இப்போ சார் இந்த மாதிரி எங்கள் மெடிசனில் அதாவது லைசன்சிங் அத்தாரிட்டி இங்கே தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, சோப்பில் அலோவேரா இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிவிடுங்க, நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறேன், சேலஞ்ச் வச்சு. ஓகே, இதோட இந்த சப்ஜெக்ட் இப்படி இருக்கட்டும். சோப்பில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, நிறைய கோகோனட் ஆயில் போட்டு சோப் செய்யும். கோகோனட் ஆயில் இட்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஸ்கின்னை ட்ரைனஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு எத்தனை தெரியும். ஸ்கின் ட்ரைக்கு காரணமே வந்து கோகோனட் ஆயில் தான். அது வந்து நீங்கள் சோப்பாக மாறின பின்னாடி, சப்பானிஃபிகேஷனாக மாறின பின்னாடி அந்த ஃபேட் வந்து ட்ரை கிளைசைடாக மாறும். அந்த ட்ரை கிளைசைடு தான் வந்து நமக்கு என்னன்னா ஸ்கின்ல தேவையில்லாம நிறைய விளைவு உண்டாக்குது. நான் நம்புறோம், நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு அலோவேரா போட்டு அழகா வந்து செஞ்சிருக்காங்க சொல்லி. இதே மாதிரி தான் ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் போடுற நிறைய பேர்த்துக்கு வந்து ஹேர் வந்து இன்னும் நேச்சுரலா இல்லை. ஏன்னா அவங்க காய்ச்சது வந்து அந்த ஆயிலை காய்ச்சும் போது பதமா வந்து டபுள் பாயிலர் தான் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் டைரக்டா ஹேர் ஆயில் சுட வச்சோம்னா கொதிச்சு அது வந்து ட்ரை கிளைசைடா மாறிடுது. அது வந்து இட் இஸ் டெண்டிங் டு ஹேர் ஃபால். இப்போ இது மாதிரி நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துறோமோ அத்தனையுமே வந்து நமக்கு நெகட்டிவான இது கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை நேச்சுரலா பண்ணுங்க. நேச்சுரலா நீங்க வந்து சோப் யூஸ் பண்ணுங்க. பண்ணி ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இல்ல பாட்டமே வேணாம், உங்க வீட்டுல கிடைக்குதா? எவ்வளவு பெருசாக பண்ணி இது பண்ணுங்க, நல்லா அழகா பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா, ஜூஸ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஹேருக்கு வந்து நீங்க ஷாம்பா யூஸ் பண்ணணும். பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. சண்டே எல்லாம் வந்து நல்லா சர்ப்ளஸாக பண்ணுங்க. டேண்ட்ரஃப் வராது, ஹேர் ஃபாலிங் வராது, ஹேர் ட்விஸ்ட் வராது. இந்த முன்னாடி இந்த முறையோட ஸ்பிரிட் ஆகுது இல்லைங்களா, அந்த ஸ்பிரிட் வராது. முதல்ல பேனு எறும்பெல்லாம் போயிடும். அவ்வளவுதான். அதான் நிறைய பேருக்கு பிரச்சனையே. ஓகேவா? இதுலயே பாருங்க, உங்களுக்கு ஹேண்டில் வச்ச சோப் வேணுமா? இவங்க எடுத்து இதை சாப்பிட்டுக்குங்க, இதை எடுத்தாலும் ஹேண்டிலோட வச்சு நீங்க சோப் யூஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், லேடிஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல இது ஒரு பெஸ்ட் ஹைஜீனிக் ப்ராடக்ட். அழகா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணீங்கன்னா இதா இருக்கும். இன்னொரு வந்து என்னன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு இதை விட்டா உள்ளே சாப்பிடணும், வெளியே நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கும். எந்த விதமான தொந்தரவும் ஸ்கின்ல இருக்கு. இப்படி சொல்லிட்டு போனா தலையில இருந்து கடைசி வரைக்கும் நிறைய இருக்கு. கிளியோபாத்ரா இங்க இந்தியாவிலிருந்து இந்த அலோவேரா வாங்கி அவங்க உலக அழகையா மாறினாங்க. பெரிய அழகின்னு சொல்றது இல்லையா கிளியோபாத்ரா, அவங்க இன்னொரு காரணத்துக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதனுடைய வேலை என்னன்னா, அந்த ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்ப பிரஸ்ட் வந்து பிளாகிங் பிரஸ்ஸா இருக்கிறத அது வந்து டைட்டா இருக்கணுங்கிறதுக்காக இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. வரலாறு சொல்றது நிறைய குறிப்பு. கிளியோபாத்ராவுக்கு முன்னாடி நெஃப்ரிட்டிஸ்னு ஒரு எகிப்தி மகாராணி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பால்வழியில எஸ்டிடி நிறைய இருந்தது. அப்ப அவருடைய குரு அச்சாரர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அதை கொண்டு வர சொல்லி அதை நீங்க யூஸ் பண்ணுங்க சரியாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வஜினல் ட்ரைனஸ், உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது மாதிரி நிறைய இருக்குது. அதோட அவங்களுக்கு அந்த எஸ்டிடிங்கிற பால்வழி நோய் இருந்திருக்குது. அதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இது வந்து இன்னும் உயர் மருந்தெல்லாம் மாற்றலாம், அந்த லேகியம் எல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இது சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது குமுறின்னு சொல்லுவாங்க. அப்டமன் பல்ஜிங்ல இதை யூஸ் பண்ணுவோம். ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அழகா நான் உங்களுக்கு வந்து நாப்கின் பண்ணாதான் சொல்லி கொடுக்கலாம். அது இன்னொரு சந்தர்ப்பம் பார்த்துக்கலாம். அந்த பிஎம்எஸ்ன்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஒரு ஸ்கொயரை கிளாத் எடுத்துக்கிறீங்க, ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஒரு பவுல், இந்த மாதிரி பெரிய பவுலில் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இதில் அலோவேரா ஜெல்ல உடனடியாக போட்டுட்டு அதில் வந்து அந்த கிளாத்தை ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கணும். டிப் பண்ணிட்டு நீங்கள் யாராவது சப்போர்ட் பண்ணி கீழே வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துட்டு, தலைநீ இல்லாமல் ஃப்ளாட்டாக படுத்துட்டு, உங்களுக்கு அப்டமனில் அந்த சேஃப் அப்படியே அந்த முக்கோணமாக இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக கட்டி விட்டுருங்க. எம்டி ஸ்டமக்காக இருக்கு. 5 மினிட்ஸில் உங்களுக்கு பாடி ஹீட் எல்லாம் இதை வெளியேறி உங்களுக்கு அந்த பிஎம்ஸ்
மூட்டு வலி முழங்கால் வலியா ரிப்பன் மாதிரி துணி எடுத்துட்டு இதை நல்லா குழச்சிக்கங்க. அந்த வலி இருக்கிறது நல்லா ரிப்பன் மாதிரி சுற்றிக்கணும், இல்லைன்னா தண்ணி கீழே வந்து அப்படி சுற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாடி பெயின் இந்த மாதிரி பெயின் இடத்துலலாம் இது பண்ணால் ஆனால் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஆஸ்பிராவுக்கு பதிலாக அனாசியனுக்கு பதிலாக இதை சாப்பிட்டா நம்ம அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான மருத்துவ நன்மைகளும் மருத்துவ குணங்களும் நிறைஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு சித்தர்கள் வந்து அதை பிரமாதமாக சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து வெளிநாட்டு பொருட்களும் நாகரிக பொருட்களும் வந்ததுனால அது அந்த பேரே இல்லாமல் பேரை மட்டும் போட்டு கொடுக்குறோம், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வீட்டு அதை தான் சொல்லலாம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? சார் அழகாக கொஸ்டின் கேட்டாங்க, ப்ளீஸ். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்க எல்லாமே வந்து ட்ரெஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது தான், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாத நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து அதை ஒரு ஸ்டார்ட்-அப்பாக வந்து அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து கொஞ்ச நாளாவது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் நடக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு எதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து நம்ம செல்ஃப் லைஃப் அட்லீஸ்ட் ஒரு மாதம் கூட இல்லாமல் மார்க்கெட்டிங் போய் சேர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு இதாகிடுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹைதராபாத்தில் ஒரு டீம் பண்ணாங்க. தினசரி காலையில் ஒரு 10 பேர் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு வெளியே போயிட்டுருக்காங்க பார்த்துங்க. ஒரு 10 பேர் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு 2 மணி நேரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாரும் ஒரு ரேடியாக செலக்ட் பண்ணாங்க. அங்கே பங்கு வழக்கு கொடுத்தாங்க. இந்த நேரடியாக லீஃபு கொடுத்தாங்க. இந்த லீஃப் அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வீடியோ காட்டி அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப்னு வரும்போது என்ன ப்ராடக்ட் பண்ணணும்னா அலோவேரா பேஸ்டு, அலோவேரா ஓரியன்டாக, அலோவேரா ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்கன்னா தேர் கம்ஸ் த செல்ஃப் லைஃப். செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் கெமிக்கல் போட்டிங்கன்னா செல்ஃப் லைஃப் வேணும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை மாற்றிக்கொள்ள நமக்கு தகுந்த மாதிரி மாறினா நீங்கள் சார் லீட் பீங்க சார். ரொம்ப இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. ஒரு வீட்டுக்கு ஒரு லீட் வாங்கி காலையிலேருந்து அதெல்லாம் என்ன பண்ணிட்டு அவங்க சோப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டோம், டானிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம், இதாவது என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன கஷ்டம்? இன்னைக்கு லாஜிஸ்டிக் நிறைய இருக்குது, டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜி எங்கேயோ போயிடுது. அழகாக அவர்கிட்ட நம்பர் வாங்கி ஆர்டர் வாங்கி ஒரு லீஃப் கொடுங்க. இப்படி லீஃபாக கொடுத்தீங்கன்னா விவசாயம் நல்லா இருக்கும். நீங்கள் ப்ராடக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 500 கிராமுக்கு 500 கிலோ செய்றீங்கன்னா என்ன மாதிரி 50 கிலோ வாங்குவீங்க. அதோட அந்த விவசாயிக்கு தான் தினசரி மக்கள் கன்சியூமர் வந்து தினசரி வீட்டில் அலோவேரா வாங்கி அதை பயன்படுத்தினாங்கன்னா அப்போதான் நம்ம இந்திய விவசாயிகளுக்கு நாம நேர்மையாகவும் அதாவது நன்மை செய்ய முடியுமா. இதை முதல்ல பாயிண்ட் வச்சுட்டு அதில் நீங்கள் ஸ்டார்ட் அப் என்னவாலும் செய்யுங்க. எங்கே இருக்குது இன்னைக்கு விருதுநகரே இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை விளைக்கலாம், விளைச்சி வாங்குங்க. டொமஸ்டிக் மார்க்கெட் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்டே பண்ண வேண்டாம், எக்ஸ்போர்ட் அவசியமே இல்லை. அவனுக்கு இருக்குது, அவன் நம்ம கூட கொடுத்துருக்கலாம். நம்ம ஒன்றுமே பண்ணோட இந்தியன் மார்க்கெட் மட்டும் பண்ணலாம் போதும் சார். சார் நான் உங்களுக்கு தினம் காலையில் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இந்த லீவ் பண்ண வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லையா? வாங்கிக்கிறீங்களா? வாரம் இருக்கா போதும். ஓகே, இப்படி வாரம் இருக்கா 1000 பேருக்கு படிங்க, 1000 லீவ் போகுது. இது என்ன பிரச்சனைனா அலோவேராவை தெரியாமல் கட் பண்ணுவாங்க. இந்த செடியில் வந்து மடல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு ஒரு லீஃப் தான் வந்து ஒரு செடியில் இருக்கணும். மெச்சூர்டு அடர்ந்த பிளான்ட்ல அப்படி இல்லாம நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா அந்த செடி வேணாம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் சொல்லுங்க. அப்படியா பண்றாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பவுடர் இது பண்றாங்க, ஃப்ரீ ஸ்டைல்ல பண்றாங்க, ஸ்ப்ரே டைல்ல பண்றாங்க. இதெல்லாம் நிறைய ஹையஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜில பண்றாங்க. அப்படி இல்லாம அலோவேராவை நீங்க வந்து ட்ரை பண்ணி ஈவன் நீங்க சோலார் இதுல ட்ரை பண்ணி பவுடர் பண்ணாலும் இது ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதுல வந்து சல்மான் எல்லாவும் ஈக்குவலியும் வேகமா போய் இந்த போட்டில் பாரு. சாருக்கு தெரியாது என்ன வேலை செய்யுது. எனி பவுடர், ஃபுட் பவுடர் எல்லாம் ஓப்பன் ஆகி இருக்கும்போது அதுக்கு சல்மான் எல்லாம் ஈக்குவலி வந்து அதை போய் படிச்சுது. ஆனா அலோவேரா வந்து நிறைய இதுக்கு வந்து அது நிறைய பாதிப்படையும். ஆனால் நீங்க க்ளோஸ்டு இதுல எல்லாம் பண்ணி நிறைய ஹை டெக்னாலஜி பண்ணி செய்யலாம். ஃப்ரீ ஸ்டைல் பெஸ்ட் மெத்தட். ஃப்ரீ ஸ்டைலில் ரொம்ப காஸ்ட்லி. ஸ்ப்ரே டைலில் பண்ணி பார்த்துருக்கோம், அது அவ்வளோவா எஃபெக்ட் வரதில்லை. ஃப்ரீ ஸ்டைலில் மட்டும் நல்லா ரொம்ப காஸ்ட்லி. இல்லை சால்ட்டில் ஊறுகாய் பண்ணுங்க, சால்ட்டில் பண்ணாலும் சால்ட் மேக்ஸ் இட். இது கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க, மேடம் பார்த்தாங்க. யாரு அந்த இன்னொரு மேடம் இங்கே ஜெயந்தி மேடம் கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. நான் அலோவேராவில்
சால்ட் வாட்டர் ஊற்றி நம்ம கழுவுறோம் இல்லையா, அப்படியே பிளண்ட் ஆயிடுது. ஆமா ஆமா, இது மாதிரி இருக்கு. நிறைய நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடலாம், பட் இருந்தாலும் இது மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. இதான் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பண்றோம்னு சொன்னாக்க நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துங்க. நிறைய ஸ்கோப் இருக்கு, நிறைய தேவை இருக்குது. மற்ற எது பண்ணாலும் விவசாயிக்கு பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி பண்ணா விவசாயிக்கு ஒரு லீஃப் போதும் சார். வளர்க்குறதுனா நீங்க தினம் ஒன்று எடுக்கணும்னா 30 லீஃப் வேணும். அதான் டெய்லி இன்னைக்கு டெய்லி ஒரு லீஃப் வச்சுட்டீங்க, நாளைக்கு ஒரு செடியில் இருக்குறீங்க, 30 செடி இல்லைன்னா ஒரு மாசம் ரொட்டீனா வரலாம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் இருக்கலாம். மேபி 2 நாள் 4 நாளைக்கு ஒரு முறை இருக்கலாம். 10 லீஃப் எல்லாம் 10 பிளான்ட் எல்லாம் இருந்தால் ஒரு அளவுக்கு அதுதான் 10 பிளான்ட் எல்லாம் அது வைங்க. இந்த ரெட் அலோவேரா வந்து வேண்டாம். ரெட் அலோவேரா வந்து ரொம்ப காஸ்ட்லி, பிளஸ் வந்து பாத்திரம் இல்லை, ஸ்கின்னோட போட்டு அப்படியே அரைச்சிருங்க. பிட்டா பண்ணி ஸ்கின்னோட போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நீங்க பாத்திரத்தை வந்து நீங்க துணியில் துடைச்சு பண்ணலாம், இல்லைன்னா வந்து அப்படியே எடுத்துக்கால பண்ணலாம். எல்லாம் நீங்க உங்க பாத்திரம் பவுடரு இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணீங்க இல்லையா, இந்த இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கிளியர் ஆகாது. அழுக்கு போயிட்டு ஜேம்ஸ் அப்ப அந்த கிரீசி மெட்டீரியலை மைக்ரோஸை எலிமினேட் பண்றப்ப நம்ம சோப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அலோவேரா யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்ல அது வந்து அதிகமாக இல்லை பண்ணலாம். அதாவது நீங்க கொஞ்சம் நீங்க 100% கவனிங்க. முடிச்சுட்டோம். ஓகே, 100% நேச்சுரலா பண்ணுனா 100% நேச்சுரலா பெனிஃபிட் கிடைக்கும். இதை நீங்க ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணினீங்கன்னா இல்லை சார். என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, பாக்டீரியா வந்து இந்த அலோவேரால நிறைய வளரும்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம வந்து சோப் யூஸ் பண்ற பர்பஸ் வந்து 2. ஒன்னு வந்து எலிமினேஷன் ஆஃப் கிரீசி மெட்டீரியல் அண்ட் தென் எலிமினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்போ நம்ம வந்து அலோவேரா நம்ம போட்டோம்னாங்க சார் இந்த அலோவேரா நேரடி பண்றீங்களா, இதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இதை யூஸ் பண்றீங்க. ஆன்டிஜெம், ஆன்டிவைரல், ஆன்டி பாக்டீரியா எல்லாமே இந்த ஃபார்ம் ஆஃப் பவுடர் இருக்குங்களா, அதுல தான் இந்த ஜெம்ஸ் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலி இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல அந்த ஓல்டர் டெக்னாலஜி கிடையாது. ஆக்சுவலி நியூ டெக்னாலஜி வி ஆர் ட்ரையிங் இந்த பவுடர் ஃபார்ம்ல. எங்கெல்லாம் வந்து அது இதுன்னு டாக்டர் பண்ணுவாங்க. அந்த இதுல பார்க்கலாம், அது மேல போய் படிங்க ஆட்டா இல்ல சார். ஆக்சுவலா மேல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கா, அது மேல போயிட்டு ஃப்ரேமோட போயிட்டு பண்ணுங்க. அந்த டெக்னாலஜி தான் இது நியூ டெக்னாலஜி. அது நாங்க கண்மை செய்யறோம். அதான் பதக்கம் படிக்கல அது மாதிரி. ஆமா, நிறைய இருக்கு. இப்போ சார் கேட்குற கேள்விக்கு என்னன்னா, நீங்க எந்த வடிவத்தில் பண்ணாலும் நேச்சுரலா பண்ணீங்கன்னா இது மாதிரியான ஒரு எஃபெக்டிவான ஒரு கிளென்சர் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, தோல் வந்து ஸ்கின் வந்து கன்ஸ்பிரேஷன் ஸ்கோர் எல்லாம் உள்ள போய் டிஃபைன் பார்த்துட்டு வெளியே வரும். அப்போ இது அதுதான் நேச்சருங்கிறது. நேச்சர் தான், நேச்சர் ஹெல்ப்ஸ் நேச்சர்லி. அது மாதிரி. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? கார்டனிங்களா? ஓகே, மினிமம் 5 to 5 ஸ்பேஸ் வேணும். அதுக்கு குறைவா இருந்ததுன்னா இது காம்படிஷன் வந்துடும். அந்த பப்ஸ் எல்லாமே ஒன்றா காம்படிஷன் வந்துடும். 5 to 5 வைக்கணும். வச்சுட்டு பின்னாடி நீங்க நாற்று வாங்கி, நாற்று வந்து 1.5 மாசம் முதிர்ந்த நாற்று எடுக்கலாம். 7 இதழ்கள் இருக்கணும். அதை எடுத்து நீங்க வச்சீங்கன்னு சொன்னாக்க ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் கொஞ்சமா தண்ணி 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி விடுங்க. 2-3 மாசம் ஆன பின்னாடி அது வந்து நீங்க தண்ணியே கொடுக்க வேண்டாம். தண்ணி எவ்வளவு அதிகமா கொடுத்தீங்களோ வளர்ச்சி எவ்வளவு குறைஞ்சு போயிடும். மண் பாத்திரம் ஐடியல். இரும்பு வளர்ச்சிக்கு இல்ல, அல்வா பண்றதுக்கு பாத்திரம் இருக்குது சார். இந்த இல்ல அதெல்லாம் இருக்குது. முதல்ல அந்த காலத்துல தான் பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாம் வந்து பொல்யூஷன் ஆகி எல்லாமே கெட்டு இதெல்லாம் பண்ணுங்க. சொல்லுவாங்க. அது
மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் கிடையாது. அப்புறம் வந்து ஐயம் இதெல்லாம் வந்து இப்போ கிடையாது, அந்த காம்பனன்ஸே கிடையாது, மாலிகுலே கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டை திருப்பி ரீசைக்கிள் பண்ணி வர்றாங்க. அந்த ஓரே கிடையாது, நேச்சுரல் ஓர். இல்லை இப்போ நம்ம மாதிரி மாற்றிக்கணும்னு சொன்னால் நம்ம எஸ்எஸ்ஐ கேவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பாருங்க, ரொம்ப முக்கியமான தகவல், இந்த செடி வந்து சாரி கேட்டு தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ், ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். இந்த அளவுல வந்து எல்லாமே தென்னை மரத்து புத்தகம் இருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது மரத்து புத்தகம் வைக்க சொல்லுங்க. வானகம் பேரிக்கையில் யாராவது வானகம் நம்மளுடைய கரூர் அவர் வந்து ஒரு லேண்ட் மிக மோசமான லேண்ட் வாங்கி மக்களுக்கு வந்து இவ்வளவு மோசமான லேண்டை கூட நம்ம ரெக்லமேஷன் பண்ணி விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக மிக மோசமான லேண்ட் வாங்கினார். நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து 84 ஆரோவில்ல நாங்கள் பெர்னாடுக்கு ட்ரைனிங் எடுத்தோம். அப்போதான் நாங்கள் பழகணும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப மோசமான லேண்ட் கிடைச்சிருக்கீங்க, நீங்க பண்ணுங்க தனி சோத்துக்க தண்ணி போட்டு விட்டு, ரொம்ப நெருக்கமானவர் போட்டு விடுங்க. இன்னைக்கு அங்கே போனீங்கன்னா ஏறத்தாழ 3 லட்சம் கன்றுகளுக்கு மேல செடிகளுக்கு மேல அங்கே வானகங்கள் மட்டும் இருக்குது. எல்லா மரங்களுக்கு கீழையும் சோற்றுக்கத்தாழை இல்லாத மரமே இருக்காது. அவர் அதை என்ன சொல்றாருன்னா பசுமை குடை, கிரீன் மல்ச்சிங் அப்படின்னு சொல்றாரு. பசு போர்கள், தண்ணீரிலிருந்து வெளியே போகாது, மேலிருந்து சூரிய ஒளி வந்து கீழே பூமி தாக்காது, அந்த சுற்றி இருக்கிற வேர்களுக்கு எல்லாமே ஆரோக்கியமாக. இதை விட ஒரு விஷயம், இதுதான் நீங்கள் சயின்டிஃபிக்காக தெரிஞ்ச வேண்டியது. தயவு செய்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸே இந்த மாதிரி நீங்கள் பயாலஜி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸே இதை பற்றி பாருங்க. வேஸ்குலார் அல்பெஸ்குலார் மைக்கோரிசா வேம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? ஓகே, இந்த வேம் வந்து நேச்சுரலா இந்த அலோவேரா பிளான்ட்ல 6 months அல்லது ஆரோக்கியமா இருந்தா 3 மாசத்துல வந்து குடியேறு ரூட்ல வந்து குடியேறு. நீங்க அலோவேரா பிளான்ட் நல்ல முதிர்ந்த செடி வந்து எடுத்து நோட்டு பாருங்க, அந்த வேர்ல அவ்வளவு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கு. அதான் அந்த வாம். இந்த வேம் இருக்கிறதுனாலேயே வந்து அந்த செடி வந்து எந்த மரமா இருந்தாலும் எந்த செடியா இருந்தாலும் பல ஆண்டுகள் வளரும். நம்முடைய முன்னோர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கோயில வந்து உங்களுக்கு வந்து ஸ்தல மரங்கள் வச்சிருப்பாங்க சரிங்களா? ஸ்தல மரங்கள், அந்த ஸ்தல மரங்களை எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னு பாத்துங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண அத்தனை ஸ்தல மரத்துக்கு கீழேயும் வேம் இருக்கு. அதனால அது வந்து நீண்ட காலம் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் கூட அந்த மரங்கள் அழிந்து போகாமல் இருக்கிறது காரணம் இந்த வேம். இந்த வேம் என்ன செய்யணும்னா, இது ஒரு மைக்கோரிசா, இது ஒரு நெட்வொர்க் போட்டு தண்ணி எங்க இருக்குதா எடுத்து வந்துடும். ஒரு 10 ஒரு 30 மீட்டர் தண்ணி இருந்தா கூட அந்த இடத்துல நெட்வொர்க் போட்டு ஈரத்தை எடுத்துக்கொண்டாந்து இந்த பிளான்ட்டும் வேமும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, நீ எனக்கு தண்ணி கொடுக்குற, ஈரம் கொடுக்குற, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து நிறைய சுகர் இருக்கு. என்னென்ன பாலிசாக்கரைட், மோனோசாக்கரைட், ட்ரைசாக்கரைட் இப்படின்னு வந்து நிறைய சாக்கரைட்ஸ் இருக்கு. சாக்கரைட்னு என்ன? சர்க்கரை. இவ்வளவு கசப்பான ப்ராடக்ட்டுக்குள்ள சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரையை வேர் வழியா அனுப்பி அந்த சுத்தி இருக்கிற மைக்கோரிசாக்களை உணவு கொடுக்குது இந்த சோத்துக்கற்றாழை செடி. இந்த சோத்துக்கற்றாழை செடிக்கு அது என்ன கைமாறு பண்ணுதுன்னா, எங்க தூரமா இருந்தாலும் சரி, அந்த அலோவேரா பிளான்ட் பக்கத்தில் தண்ணி இருக்குதோ இல்லையோ, எவ்வளவு தூரத்துக்கு இருந்தாலும் சரி, அந்த தண்ணியை ஒரு நெட்வொர்க் போட்டு எடுத்துக்கொண்டாந்து கொடுத்து இந்த ஈரத்தை கொடுத்து பக்கத்தில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து டிசால்வ் பண்ணி மேலே கொடுக்கும். இந்த வேம் இல்லைன்னா வேம் இருக்கிற செடி எல்லாமே நம்ம நாளைக்கு இருக்கும், அழிஞ்சாலும் மீண்டும் வந்துடும். ஓகேங்களா? இதோட என்னன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லணும், இரவு நேரத்தில் கிராஸ் லூசன்ட் ஆசிட் மெட்டபாலிசம் கேம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். அது என்னன்னா, சோத்துக்கத்தாழை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்ததுன்னா நல்ல காற்று உங்களுக்கு கொடுக்கும், கெட்ட காற்றெல்லாம் உள்வாங்கிட்டு நல்ல காற்றை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் இருக்கிறதுனால சோத்துக்கத்தாழை வந்து எல்லா இடத்துலையும் வீட்டில் நீங்கள் அதாவது இண்டோர் பிளான்ட்டாக வளர்றதுக்கு அருமையான. ஓகேங்களா? வேற ஏதாவது கேள்வி சொல்லுங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம், நீங்க கேட்டதுல ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஜூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் எடுத்துட்டீங்க. ஓகே, ஃபில்லர்ஸ் எடுத்துமா ஒரு 40 கிராம் எடுத்துக்கிறீங்க. ஒரு அளவுக்காக சொல்லி இது ரேஷியோல பண்ணிக்கணும். 40 கிராம் எடுத்துக்கிறீங்க. அடுத்தாப்புல என்ன கிடைக்குன்னா, என்னெல்லாம் வெளியே கிடைக்குது, தர்பூசணி கிடைக்குதா, வெண்பூசணி கிடைக்குதா, கேரட் கிடைக்குதா, பீட்ரூட் கிடைக்குதா, ஆப்பிள் கிடைக்குதா, இல்லை உங்களுக்கு வந்து மாதுளை, சப்போட்டா, என்ன ஃப்ரூட்னாலும் சரி,
பனானா போடலாம். பனானா போட்டா ஷேக் மாதிரி ஆயிடும், கெட்டி ஆயிடும். பனானா போட்டு மில்க் போட்டு சாப்பிடலாம், நல்லா சூப்பரா இருக்கும். அதாவது மில்க் ஷேக்கே பண்ணிக்கலாம். அதையெல்லாம் சேர்த்து ஒரு 60 கிராம் எடுத்துக்கிறீங்க. கூடவே நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், ஓமம், வெந்தயம், பட்டை, கிராம்பு, என்னெல்லாம் உங்களுக்கு சேர்த்த தெரியுமோ அந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் போட்டு செய்யலாம், இல்லைன்னா சால்ட் போட்டு செஞ்சுக்கலாம். அருமையான ஜூஸ். தினம் ஒரு வேளை ஒரு 150 ml ஒரு அடல்ட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லிப்ஸ் இருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சரியாகும். டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம். இன்னொன்று இது பைல்ஸ் சாப்பிட்றாங்க நிறைய பேர், சூடு ஆயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிடும். அது மாதிரி எல்லாம் நிறைய கம்ப்ளீ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், இது மாதிரி மெசேஜஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால செய்யலாம் ஜூஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ரொம்ப சிம்பிள். ஒரு 100 கிராம் சோத்து கற்றால ஜெல் எடுத்துக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் ஒன்றா இப்படி மிக்சியில் அரைச்சிக்கலாம், அல்லது வந்து பிளண்டரில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்னதாக படிப்படியாக கட் பண்ணிக்கலாம். என்ன செய்கிறோம், நாம் வந்து முதல்ல சர்க்கரையை உள்ளே போட்டு அப்படியே ஒட்டும் போது என்ன ஆகும், கேரமலைஸ் ஆகும் இல்லையா? அந்த நேரத்தில் நெய் விடுறீங்க. நெய் விட்டு நெய் கொஞ்சமாக இருந்தால் போட்டுட்டு இது அந்த அளவில் ஜூஸ் எடுத்து இருந்தீங்கன்னா அப்புறம் அதில் நீங்கள் என்னென்னா சேர்த்துக்கலாம். நிறைய முந்திரி, திராட்சை இதெல்லாம் கூட சேர்த்து ஆம்லெட் பண்ணலாமா? நல்ல ஒரு ஆம்லெட் ரொம்ப மாஸ்டர் பீஸ். அலோவேரா ஆம்லெட் நிறைய பண்ணி கொடுப்போம். எல்லா இதில் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஒன்றும் இல்லை, அலோவேராவை அப்படியே எடுத்து நீங்கள் வளர்க்க தோசைக்கல்ல விட்டீங்கன்னா முட்டை மாதிரி வராது. இது முட்டைக்கு வரலாம் அலோவேரா பயன்படுத்தணும். எப்படி செய்கிறோம் தம்பி? ஆம்லெட் சாப்பிடலாமா? பின்னாடி ஆம்லெட் சாப்பிடலாமா? ஓகே, கவனிச்சுங்க. ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு, அடுத்த பாசிப்பயிரை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறீங்க. என்னது? பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டீங்க. அந்த நேரத்தில் இந்த ஜெல் பண்ணி எடுத்துக்கிறீங்க, இதை ஜூஸாக எடுத்துக்கிறீங்க. ஏன்னா வந்து ஒரு 500 கிராம் இது போட்டிங்கன்னா ஒரு 500 ml இதை எடுத்துக்கலாம், இல்லை 250 ml கூட எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டிடும். மிக்சியில் அடிக்கலாம், கிரைண்டரில் அடிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆமாம். என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடை மாதிரி வந்துடும். லூஸாக தோசையை வேணும்னா தண்ணி மாதிரி லூஸாக பண்ணிக்கணும். அடை மாதிரி வேணும், ஆம்லெட் மாதிரி வேணும்னா ரெண்டு கெட்டியாக போட்டுக்கணும். இதே பஜ்ஜி பண்ணணும்னா நீங்கள் அதை உடச்சி பக்கடா பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே முழுக்கி விட்டு இந்த மாதிரி பில்லட்ஸ் உள்ள போட்டு இது பண்ணிக்கலாம். பஜ்ஜி, வடை, போண்டா, பக்கோடா இது எல்லாத்தையுமே, ஆம்லெட்டு, தோசை எல்லாமே இருக்கும். சூப்பராக பண்ணலாம். நிறைய நேரடியாக தக்காளி சோறு சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுதான் ஐஸ்கிரீம் வந்து ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. முதல் நாள் வந்து A2 மில்க் வாங்கிக்கோங்க. A2 மில்க் வாங்கிடுங்க. A2 மில்கை கூட வந்து அதாவது உங்களுக்கு சல்ஃபர் இல்லாத சர்க்கரை இருக்கும் வெளியே. நாட்டு சர்க்கரை வரதில்லை, நாட்டு சர்க்கரை அவ்வளோ சுகர் ஐஸ்கிரீம் வரதில்லை. சல்ஃபர் இல்லாத சுகர் வாங்கி நல்லா மறுபடியும் பவுடர் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று கொஞ்சம் வந்து இந்த இது இருக்கும் இல்லையா, மில்க் மைடு ஒரு டப்பா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் வச்சேன். அலோவேரா ஜூஸும் போட்டு அரைச்சிட்டு வைங்க. அடுத்த நாள் வேணும் இன்னும் கொஞ்சம் தடவை எடுத்து அரைச்சிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் சூப்பராக. ஓகேவா? அதனால் இன்னைக்கு வந்து உங்களோட சந்திச்சு உங்களோட இன்னைக்கு சோத்து கத்தாழை சொல்லுங்க. இல்லை அதான் ஜூஸ் சாப்பிடலாம். இது நேரடி இது அப்படியே ஃபில்லட் சாப்பிடலாம், வேற ஒன்றும் இல்லை. நுங்குல போட்டு சாப்பிடலாம், நீங்கள் இளநீர் போட்டு சாப்பிடலாம், இதில் வேணாலும் போட்டு சாப்பிடலாம். சரிங்க, இந்த தோல் எடுத்துங்க, வீணா இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும், நல்லா போட்டுக்கலாம். நீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது கழுவ வேண்டியதில்லை. நீங்கள் போட்டீங்கன்னா மற்றெல்லாம் போட்டால் கழுவ வேண்டியது, கழுவ வைக்கலாம். அப்படியே வந்து வேர்க்கு நல்லா போடலாம். இப்போ அந்த ஏர்பெட்டில் வரக்கூடிய வாசனை, கெட்ட வாசனை, அதே மாதிரி ஜெரிச்சாலியில் வரக்கூடிய கெட்ட வாசனை, இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் மருந்து. இதுதான் வந்து மருந்து மட்டும் இல்லை, இதுதான் வந்து இங்கே அடுத்த ஃபியூச்சரில் இந்த மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட் வந்து தான் நம்ம கை கொடுக்க போகுது. எத்தனை பேர் ஸ்டார்ட் அப் வைங்க, ஆனால் கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது பெரிய மகத்துவம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ அருமையாக பொறுமையாக இருந்து நிறைய கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, இதே கொஞ்சம் அனுசரிச்சு இதை எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, நன்றி. Thank you for listening to this program. On behalf of State Medicinal Transport Puducherry, I request Rajlakshmi and Jaydeep and Pradeep, please come to dais to honor our guests. To make this event a grand success. On behalf of the entire team of Puducherry Medicinal Plants Board, we first of all extend our sincere gratitude to the Almighty.
We extend our hearty thanks to our Honorable Chief Guest, Thiru Ramashanmugam Avargal, popularly known as Aloe Vera Ayya, for his gracious presence in spite of his busy schedule. We feel so grateful to have you here, sir. Thank you for your spellbound speech, your spontaneous flow of ideas, deep insight into the topic really helped us, and we gained maximum knowledge about aloe vera, which will be useful in our future endeavors. Thank you so much, sir. Secondly, I would like to thank respected principal of Tagala's Government Arts and Science College, Dr. Shashinath Dash, for giving us this platform and for his support which made this function possible. Thank you, sir. And we also extend our sincere thanks to Dr. Veeraragan sir, IQAC coordinator Dr. Vedraj sir for their felicitations, and we also extend our heartfelt thanks to Vice Principal for participating and gracing this occasion. Your speech made us provoking and it added glory to this event. Thank you, sir.